வெல்கம் ஜே சுத்லியா ஃபேமிலி. இன்னைக்கு மார்கழி 7ஆம் நாள் மாணிக்க வாசகர் இயற்றிய திருவெம்பாவையில் அன்னே இவையும் சிலவோ அன்னே இவையும் சிலவோ பல மர உன்னகரியம் ஒருவாயிரம் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்று வாய் திறவாய் தென்னாய் முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானே என்னரையன் இன்னமுதம் எல்லோம் வேறாய் இன்னும் தூயிலிதியோ வண்ணஞ்ச பேதைய போல்வாளா கிடத்தியார் என்னே தூயில பரிசேனோர் பாவாய் சகரி கமனிதமா என்ற இந்த வீதி கவளை ராகத்தில் இந்த பாடல் மிகவும் அழகானது. ஒரு தாயே, நாங்கள் இதுகாரும் கூறியவை கொஞ்சமோ? இறைவன் தேவர்கள் பலராலும் நினைத்து பார்க்கும் அரியவன், ஒப்பற்றவன், பெரும் புகழுடையவன். விடியற் காலத்தில் அவனுடைய திருச்சின்னமாகிய இசைக்கருவிகளின் ஒளி கேட்ட பொழுதே சிவசிவ என்று வாய் திறப்பாயே. தென்னா என்று அவன் திருப்பெயரை சொல்லும் பொழுதே தீயை நெருங்கிய மெழுகு போல் உள்ளம் உருகுவாயே. அத்தகைய நீ நாங்கள் எல்லோரும் சேர்ந்தும் தனித்தனியாகவும் என் தலைவனே, அரசனே, இனிய அமுதனே என்று சொல்வதை கேட்ட பின்பும் உறங்குகின்றாயே. இரக்கமற்ற நெஞ்சமுடைய அறிவிலை போய் வாளாய் கிடக்கின்றாயே. உன் உறக்கத்தின் தன்மைதான் என்னே என்று பாடுகிறாள். ஒரு அழகான பாடல். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று அவன் நாமங்களை கூறி நாம் பிறவி பயன் பெறுவோம். நன்றி.